ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கார்டனில் தாங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ முன்னாடியே எலுமிச்சப்பழம் செடி இருக்குங்க. ஸோ எல்லாம் அடப்பாக இருக்கிறனாலையோ என்னமோ தெரில, நார்த்தங்காயும் சரி எலுமிச்சங்காயும் சரி இந்த மாதிரி கருகுது. ஸோ இது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கு என்ன டிப்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நானும் நிறைய ஹெல்த்தியாக இதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பெருங்காயம், அப்புறம் அரிசி கழுவின தண்ணி, அடுத்து காய்கறிக்கு வேஸ்ட்டுங்க நம்ம அரைச்சி அதை இப்போ உரமாக விட்டு கொடுத்துட்ருக்கேன். மண்புழு உரமும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே ஏன் கலர் சேஞ்ச் ஆகுது காய்கள் அப்படின்றது தெரியல. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்த்தங்காய் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுவும் இல்லாத மரமும் இந்த அடித்த காற்றுல நல்லா லைட்டாக சாஞ்சிடுச்சு. ஸோ சாஞ்சதுனால என்னென்னா இது மாமரத்தை இழுக்குது அந்த ஒரு களை. அதனால் அதை வெட்டி இப்போ தான் டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்க காய்கள்லாம் இப்போ பறித்து எடுக்கிறேன் பாருங்கள். சைஸ் சின்னதாகவே தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்களா, பப்பாளி சூப்பராக ஒரு 2 பழம் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ஓட்டை போடுறதுக்குள்ளே, குருவிகள் கிளிகள்லாம் ஓட்டை போடுறதுக்குள்ளே பறிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் காய பறிச்சுட்டா கொஞ்சம் லேட் ஆகுது பழுக்க. மரத்துலேயே பழுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பழுக்க விட மாட்டேங்கிறாங்க நம்ம ஜீவராசிகள். ஸோ அவங்களுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். இங்கே பாருங்க, இந்த சைஸ்லேயே இப்போ பறித்து ஊறுகாய் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நிறைய காய்கள் இருக்குது. இதில் ஒரு தரமாக இருக்கிற காய் மட்டும் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இருக்குது. இருங்க, கட்டரை வச்சு கட் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது. இவ்வளவும் நல்லா பெரிய சைஸாக வளர வேண்டியது. என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி தரமாக இருக்க காய்கள் மட்டும் பிரித்து இந்த நார்த்தங்காவை வேக வச்சு ஊறுகாய் போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். அது அடுத்த வீடியோ நீங்கள் கம்பல்சரி நீங்கள் டிடி நேச்சரில் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கார்டனிங் டிடி நேச்சரில் ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த ஹார்வெஸ்டிங் இது இங்கே இருக்கிறதுனால, வீட்டில் இருக்கிறதுனால இந்த வீடியோ இதில் அப்லோட் பண்ணுறேன். இதே நம்ம அபிஃபார்மில் இருக்க ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயே நான் போட்டுருவேன். ஸோ இந்த காயெல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ இது வேணும்னா பறிச்சிக்கலாம். இது இந்த கலையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். மாமரம் ரொம்ப சாஞ்சு போகுது. ஸோ நாங்களும் என்னென்னமோ பண்ணி வலிச்சு கட்டுறேன். இது வீட்டு பக்கமாக வரமாட்டேன், ரோடு பக்கம்தான் சாய்வேன் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ அந்த களை இல்லாததுனால. ஸோ அடுத்து செம்பருத்தி கலையுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடலான்னு இருக்கேன். ட்ரிம் பண்ண பிறகு பார்க்கலாம் இந்த கார்டனை ஒரு விசிட் எப்படி இருக்குன்னு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் செடியை கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா களைகள் இருந்தால் அது அதிகமாக பூ எடுக்கிறதெல்லாம் கீழே உதிர்ந்துக்கிட்டே இருக்கும், கீழே கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வர்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரியும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சைடில் இந்த களையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தாலே தெரியும், நல்லா கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த இடத்துலலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா ஆலோவேரா ஜெல் லைட்டாக தடவி விட்டாலே போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள், 1 இயராக வருது. இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தழைஞ்சி வருது. ஏன்னா நம்ம ஆள் இங்கே இல்லாதனால அது என்னென்னா அப்படியே நின்று போகுது. தண்ணி விடுறப்போ கொஞ்சம் கிளறி விடுறேன், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 கலையுமே வெட்டினதுக்கப்புறமா நல்லா ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்குது. நல்ல சன்லைட்டும் வர்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ மெயின் மாங்காய் மரம் நம்மளுக்கு அவசியம். அதே மாதிரி எலுமிச்சை பழமும் நம்மளுக்கு தேவை. இப்போ ஒரு எலுமிச்சை பழம் 10 ரூபா 8 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இனிமேல் சன்லைட்லாம் டைரெக்டாக படும், இந்த மாதிரி காயாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஈவினிங் நல்லா தண்ணி விட்டுட்டு இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் உரம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் பார்த்தா தெரியவே தெரியாது, அமேசான் காடு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுச்சு, நல்லா க்ளீனாக இருக்குது. எங்கள் வீட்டு விங்கி பாருங்கள், நல்லா மண்ணை தோண்டிட்டு உள்ள சைடில் படுத்துட்ருக்கான். ஈரமாக இருக்கணும், சில்லுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு. மணி பிளான்ட்டுமே சூப்பராக வருது. ஒரே ஒரு சின்ன கட்டிங்ஸ் தான் வச்சேங்க, ரொம்ப சூப்பராக வருது. இந்த இடத்துல வச்சேன். ஸோ அது வச்சுட்டு ஒரு கல் வேறு வச்சேன். ஏன்னா இந்த மாதிரி வேர் வச்சோம்னா நல்லா பிடிக்கும்னு. இது வெத்தலை செடி
வேர் வச்சேன், துளுத்துது, திருப்பி மறுபடியும் தண்ணி இல்லாமல் என்னன்னு தெரியல, காஞ்சி போச்சு. நாளைக்கோ நாளன்னைக்கோ நம்ம பப்பாயா வந்து கட் பண்ணிடலாம். நல்லா பழுத்திருக்கு 2 செங்காயா. இது என்ன செடின்னு தெரியல, வேரே இல்லைங்க. இதுதான் வந்து வேர். இந்த செடியிலேருந்து செம்பருத்தி கலையில் பிடிச்சி இங்கே வந்து குண்டாக இருக்குது. இது என்ன செடி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இதை அப்படியே விட்டுருக்கேன் கட் பண்ணாமல். ஸோ இந்த செடி பற்றி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தெரியாமல் என்ன செடின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது இல்லையா. நன்னாரி வேராக இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் நன்னாரி வேறு செடி வேறு மாதிரி இருக்கும். அதையுமே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்பருத்தி கலையுமே வந்து நிறைய தரிச்சு விட்டுட்டேன். அந்த ரெட் கலர் செம்பருத்தியுமே நான் வந்து சூப்பராக கட் பண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் ஃபேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா சன்லைட் படும். நிறைய வந்து அடப்பாக இருந்தாலும் பூச்சிகள் அடிக்கும், எறும்பு, இந்த மாவு பூச்சி அந்த மாதிரி நிறைய வந்து சேரும். இப்போவே வந்து நிறைய எறும்பு இருக்குது, அதனால தான் கட் பண்ணி விட்டுட்டேன். இதிலேருந்து தாங்க மாதுளை செடி வந்து கட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹைட்டாக போயிட்டே இருந்துச்சு, கிளைகளே வராமல் ரொம்ப சிறுவாக இருந்தது இலை. இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், துளிர் வந்து சூப்பராக வருது. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இப்போ இது கட் பண்ணதில் வந்து நல்லா துளிர் வருது. அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அபிஃபார்மில் வச்சேன் பாருங்கள், அந்த களை இன்னும் வந்து துளுக்கலை. அதே மாதிரி இங்கே இருந்த மல்லிச்செடியும் வெங்கி படுத்துட்ருக்கானே, அங்கே இருந்த மல்லிச்செடி, அடுத்து வந்து இங்கே இருந்த மல்லிச்செடி, இதையுமே தோண்டி தான் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருக்கேன். அது பிரான்ச்சஸ் வந்து 2-3 இதுவாக பிரிஞ்சதுனால அங்கே ஒரு 3 கலையை சேர்த்து வச்சுருக்கேன். அதுலேருந்து வேர் போனது பாருங்கள், படர்ந்து போனது இடத்துலலாம் வந்து நல்லா துளிர் எடுக்குது. சரி, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். சீத்தாப்பழம் செடிக்கும் வந்து நல்லா வெளிச்சம் இருக்கும். அவ்வளோதாங்க. டிடி நேச்சர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம அடுத்தடுத்து பியூட்டி டிப்ஸ்லேருந்து சமையல் குறிப்பிலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். இருக்க ரப்பீஸ்லாம் வந்து இங்கே வாசல் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. வாசல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு வீடு கட்டி. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால இங்கே 1 வீக் தங்கி தான் நம்ம வந்து வேலையை பார்த்துட்ருக்கோம். அபிஃபார்ம் வேலையும் வந்து நடந்துகிட்ருக்கு, புதுசு வேலைலாம். ஸோ அந்த சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். கார்டனிங் டிப்ஸ் இருக்குது, அதில் நிறையவே இருக்குது. நம்ம கார்டனில் என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல்ஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காய் பாருங்கள், நல்லா திராட்சை கொத்து மாதிரி கொத்து கொத்தாக இருக்குங்க. நிறைய பூக்கள் பிஞ்சுகள் வந்து அப்படி தான் எடுக்குது. நிறைய வந்து ஒரு 10-15 காய் இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தது அது என்னென்னா கொட்டிடுது. அது இந்த காற்றுல எல்லா செடியும் ஒன்றா ஒராசறதுனாலேயே. அதனாலேயே இப்போ நெல்லி செடியெல்லாம் வந்து கொஞ்சம் தரைச்சி விட்டுருக்கேன். அடுத்து வந்து கொய்யா செடியுமே கொஞ்சம் தரைச்சி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டால் தான் நிறைய பிஞ்சுகள் வந்து சூப்பராக விடும்.